ஏ கைஸ், மார்கன் ஹவுசல் நம்ம பார்க்க போகிற புக்கோடைய ஆத்தர். அவர் காலேஜ் டைமில் என்ன பண்ணார்னா ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த வாலே பார்க்கிங்கில் வேலை செஞ்சார். ஸோ அப்போ என்ன ஆச்சு, ஒரு டெக் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர், நல்ல ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு டெக் எக்ஸிக்யூட்டிவ் ரெகுலராக அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துட்டு இருந்தார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காரில் வருவார். எப்போ வந்தாலும் அந்த பக்கத்து சீட்டில் அப்படியே பண்டில் ஆஃப் கேஷ், அதாவது டாலராக வச்சுட்டு எப்போவுமே வருவார். பேக்கெட்டில் பார்த்தா டாலர்ஸ் இருக்கும். எங்கே அவரோட பார்த்து பேசினாலும் அந்த டாலர்லாம் தெரிகிற மாதிரி அவ்வளோ ஒரு ரொம்ப ஃப்ளாம்பாயண்ட்டாக இருந்திருக்காரு. அவர் எப்படி அவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனான்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அந்த வைஃபை அந்த போர்ட்டில் ஒரு சின்ன டிவைஸ் இம்பார்ட்டன்ட் டிவைஸை அவர் தான் இன்வென்ட் பண்ணி அதை பேட்டன்ட் வாங்கி வச்சுருந்தார். ஸோ எப்போல்லாம் கம்பெனிஸ் வைஃபை அந்த காலத்தில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்போ எல்லாமே ரெவென்யூ அவருக்கும் ஷேர் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் அந்த ஒரு யங் ஏஜ்லேயே ரொம்ப பெரிய பணக்காரன் ஆனார். அவர் ரொம்ப ரொம்ப லேவிஷாக காசை செலவு பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவர் அங்கே வேலை செய்கிற ஒருத்தவங்கிட்ட போயிட்டு, இந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நீ இந்த பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான கோல்டு காயின் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த பையனும் அந்த கோல்டு காயின் வாங்கிட்டு இவர்கிட்ட கொடுத்தோன்னா, இவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன லேக், ஒரு ஏரிக்கு போயிட்டு யார் இந்த கோல்டு காயின்லாம் ரொம்ப தூரமாக அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வச்சு விளையாடிட்டு இருந்தார். ஸோ அவ்வளோ பணம் அவர்கிட்ட இருந்திருக்கு அந்த டைமில். ஒரு நாள் என்னாச்சு, அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு வரும்போது அங்கே இருக்கிற அந்த சின்ன லேம்ப் போஸ்ட்டை ஒரு கார் இடிச்சிடுச்சு. உடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் சார் நீங்கள் இதை இடிச்சிட்டிங்க, $500 ஆகும், அது நீங்கள் தான் கட்டி ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு இவர் என்ன சொன்னார், $500 இந்த $5,000 மூஞ்சில் விட்டு எறிகிறேன், இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு லேவிஷான ஒரு லைஃப் ஸ்டைல், ரொம்ப அரகண்ட்டான ஒரு பணக்காரராக அப்போ இருந்துட்டு வந்தார். இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இவர் ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆக மாட்டார்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கொஞ்சம் வருஷத்துலேயே அவருடைய பணம் எல்லாம் போயிட்டு, அவர் வச்சிருந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கடன் ஆகிட்டு அதெல்லாம் சீஸ் பண்ணிவிட்டு அவர் நடு ரோட்டுக்கு வர ஒரு ஆளாக வந்தார். இது ஒரு கதை. அதே பேரலாக இன்னொரு கதையை ஆத்தர் சொல்கிறாரு. ஒரு சின்ன கிராமத்தில் ரொனால்ட் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு ஆள் வாழ்ந்துட்டு வந்தார். இவர் என்ன பண்ணாருன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷனில் ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மார்க்கெட்டில் ஃப்ளோர் கிளீனிங்கும் பண்ணிட்டு இருந்தார். சாதாரணமான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக அங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன வீடு ஒன்று வாங்கினார். அதுக்கப்புறம் 50 வயசு ஆனோன்னே அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அவர் திருப்பி கல்யாணம் பண்ணல, அவர் பாட்டுக்கு ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்டே இருக்கார். அவருடைய பாஸ்ட் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போய் அந்த நெருப்புக்காக அந்த வுட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை சேகரித்து எடுத்துன்னு வர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்டே இருந்தார். 92 வயசில் அவர் இறந்து போயிட்டார். ஸோ நம்ம நினைப்போம், அவர் சாதாரண ஒரு லைஃபு வந்தார், கல்யாணம் பண்ணார், இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ அமெரிக்காவில் பெரிய ஃபேமஸான ஒரு நியூஸ் தான் போயிட்டு இருந்தது. அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா, 92 வயசில் அவர் சாகும்போது அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 80 லட்சம் ரூபாய் ஓவரால் நெட்ஒர்த் இருந்தது. ஸோ அதில் 20 லட்சம் அவருடைய பேரன், அவருடைய குழந்தைங்க, ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு மீதி 60 லட்ச ரூபாய் அந்த ஊரில் இருக்கிற சேரிட்டிக்கு கொடுத்தாரு. இந்த லைப்ரரி, ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் அதுக்கெலாம் கொடுத்தார். ஸோ அதனால் ஒரு ஃபேமஸான ஒரு ஹெட்லைனில் வந்தார். அப்புறம் இவருடைய பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அவர் சாதாரணமான வேலை செஞ்சுட்டு ஆனால் கிடைக்கிற காசை அவர் சின்னதாக ஸ்டார்டிங்கில் இருந்தே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, ப்ளூ சிப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அமெரிக்காவில் இருந்த ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே காம்பவுண்ட் ஆகி கடைசியில் 92 வயசில் பார்த்திங்கன்னா 80 லட்ச ரூபாய் சேவிங். அந்த டைமில் அமெரிக்காவில் ஒரு 5-6 பேர் தான் அவ்வளோ $1 மில்லியன் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். ஸோ ஆத்தர் இந்த 2 கதையை ஏன் சொல்கிறாருன்னா, 2 பேர்கிட்டையுமே காசு இருந்தது, பட் அதை அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, பணத்தோடு அவங்களோட இருந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட், இவர் யூஸ் பண்ணது டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் இந்த புக்கில் ப்ரீஃபாக ஒரு 20 சாப்டர்ஸ் இல்லை ஷார்ட் ஸ்டோரிஸ் இல்லை எஸ்ஏஸ் மாதிரி அவர் கம்பைல் பண்ணி இந்த புக்கில் எழுதியிருக்காரு. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் த சைக்காலஜி ஆஃப் மனி அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் ஹவுசல் எழுதியிருக்காரு. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 19 to 20 ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஏஸ், அதாவது பணம் எப்படிலாம் ஒரு ஆளுடைய பிஹேவியரில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த புக்கில் என்னென்ன கீ டேக்அவேஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி
ஸோ இவர் இந்த புக்கில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி சேவ் பண்ணுறது, பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்லாம் நம்ம யோசித்தோன்னா அது வந்து ரொம்ப மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபைனான்ஷியல் மாடலிங் அப்படிலாம் இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலாக பெரிய பெரிய ஃபைனான்ஸ் டிசிஷன்ஸ் எப்போ எடுக்கிறோன்னா நம்ம ஒரு கெட் டுகெதரில், இல்லை யாரோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இல்லை ஏதாவது ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டில், இல்லை ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஆடை பார்த்துட்டு, இல்லைனா நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அப்போ தான் நம்ம பெரிய பெரிய ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸை எடுக்கிறோம். ஸோ அதனால் இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேத்தமெட்டிக்ஸோ இல்லை தியரியோ இல்லை மாடலிங்கோ பேஸ் பண்ணதில்லை. இண்டிவிஜுவல்ஸோடைய இமோஷன்ஸ், இண்டிவிஜுவல்ஸோடைய ஈகோ, இண்டிவிஜுவல்ஸோடைய பிஹேவியர், இண்டிவிஜுவல்ஸோடைய என்விரான்மெண்ட் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த புக்கை. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூஸ்வலாக நம்ம பெரிய பணக்காரன்னா எப்படி நினைப்போம்னு பார்த்தா, இல்லை பெரிய பணக்கார கார் வச்சுருந்தா, இல்லை பெரிய வீட்டில் வாழ்ந்திருந்தாலோ, இல்லை பெரிய பெரிய காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ், லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் லீட் பண்ணால் அவன் பெரிய பணக்காரன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பர்சனுடைய ரியல் வெல்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயந்தான் அவனுடைய ரியல் வெல்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவர் எக்ஸாம்பிளோட சொல்கிறாருன்னா, ஒருத்தர் வந்து பெரிய லக்ஸரி கார் வச்சுட்ருப்பான், காஸ்ட்லியஸ்ட் கார் வச்சுட்ருப்பான். பட் ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இஎம்ஐயில் ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டுருப்பாங்க, அது வந்து 25 வருஷம் லோனில் போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவல் பணன்றது நம்ம பார்க்குறதுல இல்லை, நம்ம பின்னாடி அவன் எவ்வளோ சேவ் பண்ணுறான், எவ்வளோ வந்து அவனுடைய பேங்க் பேலன்ஸில் இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஒரு சாப்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேன் இன் த கார் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ யூஸ்வலாக அவர் வேலை பார்க்கிங்கில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, அந்த பெரிய பெரிய ஆளுங்க பெரிய லக்ஸரி கார்ஸ்லாம் வரும்போது அவர் என்ன சொல்கிறார், நம்ம என்ன நினைப்போம், இந்த ஒரு பெரிய காரில் போய் இறங்கினா நமக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும், எல்லோரும் நம்மளை ரொம்ப நல்லா மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் ஆக்சுவலாக பார்த்தா ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்க வந்து காரை தான் பார்ப்பாங்களே தவிர அந்த காருடைய ஆளை பற்றி யாருமே அவ்வளோவா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நம்மளே ஒரு பெரிய BMW கார் பண்ணப்பா கார் எப்படி இருக்குப்பா, டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுவோமே தவிர அந்த கார் உள்ள இருக்கிறவன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஸோ அந்த ரெஸ்பெக்ட்டு, அந்த அட்மிரேஷன் அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணால் நம்ம கார் வச்சுருந்தா பத்தாது. நம்ம எப்படி மக்களோட பழகிறோம், நம்ம எவ்வளோ எம்பத்தட்டிக்காக இருக்கோம், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஒருத்தருடைய ரெஸ்பெக்ட் வருமே தவிர இந்த மாதிரி பெரிய பெரிய காரு, பெரிய லக்ஸரி லைஃப் ஸ்டைல் போட்டால் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, லக்கு, ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் வரோம் அதெல்லாம் கூட பெரிய டிசைடிங் ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபினான்ஷியல் பிஹேவியரை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துலலாம் 1950s அவர் என்ன சொல்கிறாரு, பெஸ்ட் வே டு சேவ் மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுங்க, இல்லை பேங்க்கோடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுவே அது ஒரு 20 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதோடைய ரிட்டர்ன்ஸ், அதோடைய பெனிஃபிட்ஸ், காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட் அதெல்லாம் பற்றி நல்லா தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் அது கூட ஒரு டிசைடிங் ஃபேக்டர், நம்ம எப்படி ஃபினான்ஷியலாக ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், எந்த ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும், எந்த ஒரு சுற்றுச்சூழலாக இருந்தாலும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய பிஹேவியர் அதை பொறுத்து ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ ஓவராலாக வந்து மணின்றது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மீனிங்கை தரும். நம்ம எவ்வளோ டிசிப்ளின்டாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, எவ்வளோ நல்லா சேவ் பண்ணிவிட்டு, அது எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சக்ஸஸ் அது நமக்கு திரும்பி தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ மீண்டும் இன்னொரு ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைனிங் ஆஃப் இஸ் கோபி. பாய்.